வெல்கம் டு ஏஆர்எஸ் குக்கிங் பாயிண்ட். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ இது. நம்ம ரோட் சைட் கடையில் செய்கிற எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு தண்ணி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி இந்த ஸ்டேஜில் கொதித்து வரும்போது நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு பெரிய பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்து அதில் பாதி போட்டிருக்கோம். அது 4 பேர் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி வரும். பொங்கி வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நூடுல்ஸ் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். நார்மலாக அரிசி வடிப்போம்ல, அதே மாதிரி இந்த நூடுல்ஸை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துறோன்னா, இந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். இப்போ இந்த நூடுல்ஸை வந்து பச்சை தண்ணியில் கொஞ்சம் கழுவி எடுத்துக்கலாம். எதுக்காகனா அந்த சூட்டோட சூடாக ஒன்றோட ஒன்று கலந்துரும். நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணி வச்சோன்னா அது கலக்காமல் தனித்தனியாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கலாம். அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். துருவின கேரட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நூடுல்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்கிறோம். இதே மாதிரி நீங்கள் பேட்சாக செஞ்சுக்கலாம். நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, குருமிளகுத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும்.
இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பரட்டி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பரட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, ரோட் சைடில் செய்கிற எக் நூடுல்ஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.